மீனாட்சி அம்மன் அணிந்திருக்கும் தங்க காலணியில பீட்டர்னு ஏன் இங்கிலீஷ்ல பேர் எழுதியிருக்கு தெரியுமா? மதுரை சித்திரை திருவிழாவுல 5ஆம் நாள் அம்மன் தங்க குதிரை மேல பவனி வர்றப்ப அந்த காலணியை பார்த்திருக்கீங்களா? வைரம் மரகதம்னு நவரத்தினங்கள் பதிச்ச அந்த விலைமதிப்பில்லாத காலணியை அம்மனுக்கு கொடுத்தவர் ஒரு ஆங்கிலேயர். அவர்தான் 1812ல மதுரைக்கு ஆட்சியரா வந்த ரவுஸ் பீட்டர். மதுரை மக்கள் பாசத்துல அவரை பீட்டர் பாண்டியன்னே கூப்பிட்டாங்களாம். அவர் தினமும் அம்மனை பார்க்காம வேலைக்கு போக மாட்டாராம். கிழக்கு கோபுரம் வழியா சுடு வெயில்ல கூட ஷூவை கழட்டிட்டு வெறுங்கால்ல தான் போவாராம். ஒரு நாள் ராத்திரி மதுரையில இடிமின்னலோட பயங்கர மழை, வைகையில வெள்ளம். அப்போ ஒரு சிறுமி வந்து பீட்டர் கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிருக்கா. சரியாக அப்போ அவர் தங்கியிருந்த வீட்ல இடி விழுந்து சுக்கு நூறாகி இருக்கு. உடனே நன்றி சொல்ல திரும்பி பார்த்தா அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மறைஞ்சிருக்கா. தன்னை காப்பாத்த கொட்டும் மழையில வெறுங்கால்ல ஓடி வந்த அம்மனுக்கு காணிக்கையா இந்த பொற்காலணிகளை கொடுத்திருக்காரு பீட்டர். அந்த பாசத்தின் அடையாளமாத்தான் காலணிகள்ல பீட்டர்னு தன்னோட பேரை அவர் பொறிச்சிருக்காரு. பக்திக்கு முன்னாடி ஆட்சியோ நாடோ இல்லைன்னு நிரூபிச்ச இந்த பீட்டர் பாண்டியன் கொடுத்த காலணி இன்னைக்கும் சித்திரை திருவிழால மீனாட்சிக்கு அணிவிக்கப்படுது. இந்த பாசக்கார கலெக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.